ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுகவோடு பேசிவிட்டார், போற போது உரசி விட்டார். ஸ்டாலின் தோளில் ஒரு தோல் உரசி விட்டது. அதனாலே ரொம்ப பங்கம் வந்து விட்டது கற்புக்கு என்று இவர்கள் பேசுவதெல்லாம் சும்மா வீண் பேச்சு. லிமாரோஸினுடைய பணத்தையும் தாண்டி 22 பேர் அந்த கட்சியில் எடப்பாடியோடு இருப்பது என்பது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று. ஏனென்றால் தினகரன் கட்சியில் ஒருவனே போய் தன்னைத்தானே விட்டு கொண்டு விட்டான். இப்பொழுது நீங்கள் வேலுமணியை கொண்டு வந்து உங்களுடைய இடத்தில் வைத்துக்கொண்டு சி.வி. சண்முகத்தின் மீது, விஜயபாஸ்கரின் மீது, கல்குவாரிகளுக்காக மற்றவற்றுக்காக இந்த மந்திரிகளாக இருப்பவர்களில் வழக்கு இல்லாதவர்களே இல்லை. இந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் மூடி மறைக்கப் போகிறீர்களா? அப்ப எப்பொழுதும் உனக்கு ஆட்சியை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஓங்கி இருக்கிற போது, தப்பானவர்களிடம் நீ சமரசப்படுத்திக் கொள்கின்ற போது, இந்த 10 பேரே உனக்கு போதுமானது. இந்த அயோக்கியர்களை எல்லாம் மந்திரிகளாக வைத்துக் கொண்டு உன்னுடைய மந்திரி சபையை களங்கப்படுத்தி அவன் உள்ளே இருந்து சுரண்டுவதை உன்னால் தடுக்க முடியாது. தடுத்தால் அவன் வெளியே போவான். மார்ட்டின் மனைவி, அவர் மந்திரியாக ஆவார். 5 பேர் மந்திரியானால் மார்ட்டின் மனைவி ஒருவர், 2 பேர் மந்திரியானால் மார்ட்டின் மனைவி ஒருவர், ஒரு ஆள் தான் மந்திரி பதவி என்றால் அவருக்கு தான். இதை விட கேவலம் ஒன்று வேண்டியது. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். முதல்வராக அவர் ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு ஆணையாக பிறப்பிக்கப்படுகிறது. அதனுடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கிறார்கள். சுருக்கமா உங்கள் அனுபவத்துல இந்த அவை எப்படி இருக்கிறது? இந்த ஆட்சியே ஒரு எதிர்பார்க்காத ஆட்சி. நான் நினைக்கவில்லை, நீங்கள் நினைக்கவில்லை, நாடு நினைக்கவில்லை. எல்லா பொலிட்டிக்கல் அனாலிஸ் ஒருவனாவது 15 விழுக்காடு வாங்குவார், 18 வாங்குவார், 20 வாங்குவார் என்று வாக்கு வித்தியாசம் அவர்களுக்கு இடையே இருந்ததே தவிர, இவர் யாரை ஓய்க்கப் போகிறார், யாருடைய வாக்கை கலைக்கப் போகிறார் என்று தான் எல்லாரும் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு 50 ஆண்டு காலத்தில் தலைகீழாக நிற்பவன் யார் என்று தெரியாது, அவனுடைய பின்னணி என்ன என்று தெரியாது. அவன் குற்றவாளியாக இருந்திருக்கிறான், சிறையிலிருந்து வந்திருக்கிறான், காலையில் வருகிறான், சாயந்தரம் வேட்பாளராகிறான், மறுநாள் ஒரு 20 நாளில் எம்எல்ஏ ஆகிறான். வேறு வேறு கட்சிகளில் இருந்து இடம் கிடைக்காதவர்களெல்லாம் ஓடி வருகிறார்கள். ஸ்டாலினால் விரட்டப்பட்டவர் இங்கே வந்து வேட்பாளராகி எம்எல்ஏ ஆகி ஸ்டாலினை வெல்கிறார். பொய்யா மொழியால் விரட்டப்பட்டவர் இங்கே வந்து யார் வந்து கேட்டாலும் சரி, அந்த கட்சியில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை, நீங்கள் தாருங்கள் என்றால் தருவதற்கு தயார். இவர்களுக்கு ஆள் கிடையாது. அத்தகைய நிலையில் முகந்தெரியாத வேட்பாளர்கள் பெரிய வெற்றியை அவர் அடைந்து விட்டார். வந்தார், அவருக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை. எண்ணிக்கை இல்லாத நிலையில் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்களை உள்ளே விட்டு முட்டு கொடுத்திருக்கிறார். இது விஜய்க்கு தெரியும், ஸ்டாலினுடைய ஆட்கள். ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள், நாங்கள் இன்னும் அந்த கூட்டணியிலே தான் இருக்கிறோம், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம், கவர்னர் ஆட்சி கூடாது என்பதற்காக ஆதரிக்கிறோம் என்பதெல்லாம் சரியான வாதம் இல்லை. கவர்னர் ஆட்சி 6 மாதத்திற்கு இருக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் புதிய கட்சியை முயல சொல்வார்கள். 2 மாதம் 3 மாதத்திலே முயல சொல்வார்கள். இல்லை, தேர்தலே நடப்பது என்றால் 6 மாதத்தில் நடந்து தான் ஆக வேண்டும். காலகாலத்துக்கும் கவர்னர் ஆள முடியாது. ஆனாலும் இவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டார்கள், கவர்னர் ஆட்சியை விட இவருடைய ஆட்சி நல்ல ஆட்சி என்று. அது யாருக்கு தெரியும்? அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் இவர்கள் வந்து ஸ்டாலினுடைய கோரிக்கையின்படி தான் இவர்கள் வரை ஆதரிக்கிறார்கள். ஒரு வகையில் உதயநிதி சொன்னது, எங்களுடைய தயவில் எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று வெளிப்படையாகவே அவர் சொல்கிறார். அது அவர்களுக்கும் தெரியும், விஜய் கட்சியினருக்கும் தெரியும். இந்த 10 பேரை எதற்காக முட்டுக் கொடுத்தார்கள் என்றால், உடனடியாக விஜய் எனக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை என்று மக்களை சந்தித்தால் கூடுதல் எண்ணிக்கையோடு வெற்றி பெற்று விடுவார். ஏனென்றால் இவர் சோதித்து பார்ப்பதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார்கள் மக்கள், நாம் இன்னும் கீழே போய்விடுவோம். ஆகவே இவரை ஹீ ஷுட் பி எக்ஸ்போஸ்டு தரவுலி. இவருக்கு ஒரு 6 மாதம் 1 ஆண்டு ஆள வேண்டும். இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போக வேண்டும்.
இப்படிப்பட்ட நிலையில் இவருடைய ஆட்கள் தப்பு செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று நடந்து தேர்தல் நடக்கின்ற போது மீண்டும் பாருங்கள், இதற்கெல்லாம் விட நாங்கள் சிறந்தவர்கள் இல்லையா என்று சொல்லி ஆட்சிக்கு வரலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அதற்காக இந்த வீட்டுக்கு போகிறேன், மாற்று தேர்தலை கோருகிறேன் என்றாலும் விடவில்லை. ஸ்டாலின் மல்லு கட்டி தன்னுடைய ஆட்களெல்லாம், முஸ்லீம் லீக்கெல்லாம் நாங்கள் என்றைக்கும் திமுகவுக்கு தான் விசுவாசம் என்று சொன்னவர்களெல்லாம் போய் விசுவாசமெல்லாம் பார்க்க வேண்டாம், அங்கே போய் இருங்கள், எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது விறகை உருவி விடுவார் நம்முடைய ஸ்டாலின். ஆகவே கொலை அடங்கிவிடும். நான் சொல்லுகிறேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னது என்பது சாலச்சிறந்த ஒன்று. அதை கேட்டு எனக்கு அப்படி செலுத்து போய்விட்டது. இப்படி ஒரு மனிதன் ஆட்சியில் நான் அவரை ஆதரித்தவனும் இல்லை, இவர் வருவார் என்று நம்பியவனும் இல்லை, விஜயே நம்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இப்படி ஒரு கருத்தை அவரால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், தன்னுடைய கட்சிக்காரர்களை அடக்கி வைக்க முடியும் என்றால், தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளில் இல்லாத ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி அமையும். இது இன்னும் 30 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்தும். ஆனால் இது எவ்வளவுக்கு முடியும் என்பதை நாம் திறனாய்வு செய்வோம். நீங்க தூய ஆட்சி தருவேன்னு அவர் சொன்னவுடன் சிரித்து போச்சு அப்படின்னீங்க. இப்ப அதுதான் இப்ப வந்து கேள்விக்குறியா நிக்குதா? இவர் தூய ஆட்சி நடத்துறாரா, தூய சக்தியா அப்படின்னு இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விவகாரம் எல்லாம் வருது இல்ல. அமமுக எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தது, முகத்தை மூடிக்கிட்டு போனது யாருன்னு பிரேமலதா அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. எந்த முகத்தை யார் மூடி? விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு ஒருத்தர் முகத்தை மூடிக்கிட்டு ஒரு காருக்குள்ள போனாரு. அது யாருன்னு தான் அவங்க பிரேமலதா அவர்கள் பேரவையிலே கேட்டாங்க. அதுக்கான பதில் இன்னும் வரல முதல்வர் அவர்களிடம். போனவனுக்கு அது இருக்கட்டும், இதெல்லாம் குதிரை பேரம் தானே. பகிரங்கமான குதிரை பேரம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த மூடிக்கொண்டு போனவர் ஒருவர், அதை எனக்கு தெரியவில்லை. அதிமுக விவகாரத்துக்கு வாங்க. அது அதிமுக இவர் குதிரை பேரம் என்பது பகிரங்கமாக செய்வது. இவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போயே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த கட்சியை உடைத்து. சரி, இதில் லீமா ரோஸ் என்கின்ற லாட்ரி அதிபருடைய மனைவி, அவர் நிறைய பணம் அதை அனுபவிக்கிறார். எடப்பாடி இந்த கட்சிக்கு வந்து, நான் உங்கள் கட்சிக்கு நன்கொடை தருகிறேன், எனக்கு இடம் தாருங்கள் என்று சொன்னார். சரி, இடம் தருகிறேன், எனக்கு பணம் தேவையாக இருக்கிறது வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு என்று சொல்லி அவரை உள்ளே விட்டார். மருமகன் அந்த கட்சிக்குள் நுழைந்து விட்டார். இப்பொழுது மாமியார் இந்த கட்சிக்குள் நுழைந்து சரி வெற்றி பெற்று விட்டார்கள். இப்பொழுது எடப்பாடி ஆட்சி அமைக்க முடியவில்லை. அப்படி ஆட்சி அமைக்க முடியாத போது, அது ஸ்டாலின் ஆதரவு கொடுக்குறேன் என்று சொன்னதெல்லாம் உண்மைதான், எனக்கு தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே அதை சொன்னார்கள். கம்யூனிஸ்ட் அதுக்கு ஒத்து வரவில்லை. ஸ்டாலின் என்ன நினைத்தார் என்றால், அவர் ஆளாவிட்டால் நாம் ஆளாவிட்டால் அவர்கள் ஆள்வது வழக்கம்தான், அவர்கள் ஆண்டு விட்டு போகட்டும், நாம் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டாம் என்று தன்னுடைய உடன்கட்சிகளையும் பங்கு கேட்க வேண்டாம் என்று சொல்லி ஆதரிப்பதாக சொன்னபோது கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்களெல்லாம் மந்திரி பதவியை வாங்கி கொண்டோ அல்லது வெளியிலிருந்தோ ஆதரித்திருப்பார்கள். அவர் ஒரு 47 பேரை வைத்து கொண்டு மந்திரி சபையை வைத்து அவருடைய ஆட்சி நடத்தியிருப்பார். என்னுடைய கருத்து, திமுகவோடு சேருவது என்பது பகை கட்சியோடு சேருவது சரியானதா என்று கேட்டால், நான் சொல்லுவேன், அவர் வெளியே இருந்து ஆதரிக்கிறார். அவர் பங்கில் ஒன்றும் இல்லை. நாம் தனித்து ஆளப் போகிறோம். நாய் ஆதரித்தால் என்ன, நரி ஆதரித்தால் என்ன, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. நாம் நம்முடைய ஆட்சியை நடத்தப் போகிறோம். ஆகவே திமுகவோடு சேர்ந்து விட்டார். திமுகவோடு சேரவும் இல்லை, கூட்டணி வைக்கவும் இல்லை, கூட்டாட்சி நடத்தவும் இல்லை. இவர்கள் சும்மா இதை வந்து அவருடைய வசதிக்கு எடப்பாடி ஆளட்டும் என்று நினைக்கிறார். இதிலே எடப்பாடி தன்னுடைய கட்சி, தன்னுடைய கொள்கை, தன்னுடைய திட்டங்களை வைத்த ஆண்டு மறுபடியும் அவர் பலம் பெறலாம். அது நல்ல திட்டம் தான் என்பது என்னுடைய கருத்து. ஆனா அப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அதற்காகத்தான் இவர் வந்து எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் என்று நினைத்தார். எடப்பாடிக்கு இதில் என்ன என்றால், திமுகவோடு சேரக்கூடாது என்பது சரி, அவர்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கில்லை, வெளியே இருந்து ஆதரிக்கிறார்கள். நாம் 1 வருஷம் 2 வருஷம் ஆதரிப்பார்கள், ரொம்ப காலம் ஆதரிக்க மாட்டார்கள். 2 ஆண்டுகளுக்குள் நாம் நினைக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றிவிட்டு 5 ஆண்டுகளுக்கு ஆள்வதற்கு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று அது. இவர்கள் சும்மா திமுகவோடு பேசிவிட்டார், போகிற போது உரசி விட்டார், ஸ்டாலின் தோளில் ஒரு தோல் உரசி விட்டது, அதனாலே ரொம்ப பங்கம் வந்து விட்டது கற்புக்கு என்று இவர்கள் பேசுவதெல்லாம் சும்மா வீண் பேச்சு. இவர்களுடைய நோக்கம், ஆமாம், இவர்கள் எப்படியாவது பங்கு பெற வேண்டும் ஆட்சியில். நாம் வெற்றி பெறுவது இனிமேல் எளிதில்லை. வெற்றி பெற்றவன் இருக்கிறான், அவன் போன தடவை எதிர்கட்சியாக இருந்து விட்டோம், இப்பொழுது அவனிடம் போய் மந்திரி பதவி வாங்கிக்கொள்வோம். அவனுக்கு தேவை இருக்கிறது, அவனுக்கு நாம் தேவையாக இருக்கிறோம், நமக்கு மந்திரி பதவி அறிவிப்பு இருக்கிறது. ஆகவே நாம் போக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முடிவு செய்தால் இவர்கள் 5 பேர் 7 பேருக்கு மந்திரி கொடுப்பார். அவர் 5 பேர் 7 பேர் தானே வருவான், மற்றவனெல்லாம் எப்படி வருவான்? அவன் கேட்பான். இல்லை, அவன் கேட்பான்,
நீ மந்திரியாவ போகிற, நாங்கள் என்ன ஆக போகிறோம், இதுக்கு எதுக்கு நான் அதிமுகவில் இருந்துட்டு போகிறேன்பேன். அப்போ லீமா ரோஸ் வருகிறார்கள். அவர்கள் பெரும் பணத்தோடு இறங்கி இவர்களுக்கெல்லாம் மந்திரி ஆகிறவன் தவிர மற்றவனுக்கெல்லாம் ஒரு பெருந்தொகை கைமாறுகிறது. அவர்களெல்லாம் இந்த கூட்டணிக்கு வருகிறார்கள். ஆனால் இப்படி 24 பேர் தான் வந்திருக்கிறார்கள். லீமா ரோஸினுடைய பணத்தையும் தாண்டி 22 பேர் அந்த கட்சியில் எடப்பாடியோடு இருப்பது என்பது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று. ஏனென்றால் லீமா ரோஸினுடைய பணமும் வெளிவிடவில்லை. அவர்களில் சில பேர் இங்கே வந்து மந்திரி ஆகலாம் என்கின்ற கணக்கையும் அவர்கள் கொள்ளவில்லை. நாம் எடப்பாடி அதிமுக அதுதான், அதிலேயே இருப்போம். வெற்றி வருகிறது, தோல்வி வருகிறது. கட்சிக்கு ஜெயலலிதா ஒரு முறை 4 இடங்கள் தான் பெற்றார். அப்புறமும் அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவதற்கு நம்பிக்கையோடு தான் இருந்தார். இவர்கள் 47 இடம் பெற்றிருக்கிறார்களே. 4 இடம் பெற்றால் 4 இடம் பெற்றவரே நம்பிக்கையோடு இருந்தார் என்றால் 47 இடம் பெற்றவருக்கு என்ன கொள்ளை? அப்ப 2 பேர் தான் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது. இப்ப இடையில தாவேக்காவும் இருக்குல்ல, அப்ப போட்டி உங்களுக்கு இன்னும் பலமா தானே இருக்கும். இருக்கட்டும், 4 பேரை விட 47 பேர் கூடுதல். முயன்று தானே பார்க்க முடியும். அப்பொழுது புதிய கருத்துக்கள் வரலாம், புதிய நிலைப்பாடுகள் வரலாம், புதிய இடர்பாடுகள் ஏதாவது ஒரு கட்சிக்கு வரலாம். அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆகவே இவர்கள் ரொம்ப நாணயமாக அந்த 22 பேரும் எடப்பாடியோடு இருந்தது ரொம்ப பாராட்டத்தக்கது இன்றைய உலகத்தில். ஏனென்றால் தினகரன் கட்சியில் ஒருவனே போய் தன்னைத்தானே விற்று கொண்டு விட்டான். திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், கயமைக்கு இலக்கணம் சொல்லுகிறார். கயமைக்கு எவன் கயவன் என்று அவரே கேள்வி எழுப்புகிறார். மனிதர்களுக்கு இடையே இருந்து ஒருவனை மட்டும் தனித்து பிரிக்கிறார். தனி ஜாதி, கேவலமானவன், கீழானவன், இவனுடைய கூன் கையை உடைக்க வேண்டும், இவனை கொல்ல வேண்டும், இவன் கொல்ல பயன்படும் கீழ், இவனை கொன்றால் ஒழிய இவன் திருந்த மாட்டான். அப்படின்னு ஒரு மனிதர்களை, கிரிமினல் குற்றவாளிகளை அவர் தேர்வு செய்கிறார். அப்படி தேர்வு செய்கிற போது கயவனுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டபோது வள்ளுவன் சொல்லுவான், தன்னையே விற்றுக்கொள்வான் அவன் என்று சொல்வார். தன்னை விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்று சொல்வார். தன்னையே விற்று கொண்டு விடுவான். தனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் தன்னையே விற்றுக்கொள்வான். அப்படி தினகரன் கட்சியிலிருந்து ஒரு ஆள் தன்னையே விற்று கொண்டு விட்டான். அவருக்கு ஒரே ஆள் தான், அதனால கட்சி தாவல் தடை சட்டம் அவருக்கு செல்லாது, போய்விட்டார். இதை அவர்கள் ஆதரித்தார்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது சிவி சண்முகம் வீட்டுக்கு அவர் போகிறார். நான் கேட்கிறேன், நேருவின் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை, ஸ்டாலின் காப்பாற்றி வைத்திருக்கிறார். இன்னும் பல பேரை யார் மீதும் 40 அடி ரோடை 30 அடி ரோடாக போட்டு சீஃப் இன்ஜினியர் மந்திரியின் மீது வழக்கு தொடுங்கள் என்று புலனாய்வுத்துறை சொன்னாலும் அவர்களின் மீதும் வழக்கில்லை. இப்படி தன்னுடைய ஆட்கள், தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்றால் அவர்கள் வழக்குகளுக்கும் சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்ற ஒரு முறையை அவர் வைத்திருந்தார் என்பதற்காக தோற்கடிக்கப்பட்டார். இப்பொழுது நீங்கள் வேலுமணியை கொண்டு வந்து உங்களுடைய இடத்தில் வைத்து கொண்டு இவர் செந்தில் பாலாஜிக்கு நிகரான வழக்குகள் அவர் மீது இருக்கின்றன. சிவி சண்முகத்தின் மீது, விஜயபாஸ்கரின் மீது, கல்குவாரிகளுக்காக, மற்றவற்றுக்காக இந்த மந்திரிகளாக இருப்பவர்களில் இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உட்பட வழக்கு இல்லாதவர்களே இல்லை. இவர்களெல்லாம் இப்பொழுது வரப்போகிறார்கள். இந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் மூடி மறைக்கப் போகிறீர்களா? இவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், இல்லாவிட்டால் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். வெளியே இருந்து ஆதரிக்கிறவர்கள் இல்லை. அந்த 10 பேரும் யோக்கியமாக வெளியே இருந்து ஆதரிக்கிறேன் என்று சொன்னார்கள். நீ வெளியே இருந்து ஆதரிக்க மந்திரியாக ஆக வேண்டும். மந்திரியாக இவர்களெல்லாம் ஆனால் ஏற்கனவே என்ன செய்தார்கள், இப்பொழுது உன்னிடம் வந்து என்ன செய்வார்கள்? இவர்களின் மீது உள்ள வழக்கை நீ காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த அயோக்கியர்களை காப்பாற்றுகிற போது திமுகவில் உள்ளவனையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியதானே? அது ஸ்டாலின் செய்த வேலையை தான் நீ செய்ய போகிறாய். இல்ல, இந்த இடத்துலதான் என்ன கேள்வி, தூய சக்தியா நீன்னு கேட்கிறாங்க. அதான் அந்த கேள்வி எழுகிறது. இந்த கூட்டணி இதுவரையிலும் 4 நாட்களில் ஒரு பிழையும் நடக்கவில்லை. அவருடைய உத்தரவுகள், சொல்லப்பட்ட செய்திகள் நன்றாக இருக்கின்றன. எனக்கு உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். உங்களால் குறுக்கீடு இல்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்றால், உங்களுடைய எம்எல்ஏக்கள் கல்குவாரிகளுக்கு போக மாட்டார்கள் என்றால், ஆற்று மணலை சுரண்ட மாட்டார்கள் என்றால், வனங்களை அழிக்க மாட்டார்கள் என்றால், மலைகளை உடைக்க மாட்டார்கள் என்றால், உங்களுடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக இருக்கும். ராஜாஜி ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு நிகரான ஆட்சியாக இருக்கும். இப்படி இவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை நீ நடத்த முடியுமா என்கின்ற கேள்விதான் இருக்கிறது. உங்களுடைய ஆட்களை கட்டுப்படுத்தி ஒடுக்கி கூட வைத்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் தூக்கி எறிந்து உடனே அதுக்கு வேண்டிய எண்ணிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுது இவர்களுடைய தயவில் வந்தால் இவர்களை நீ இதில் சேர்ந்து இவர்களையெல்லாம் காப்பாற்றி, வேலுமணியிலிருந்து எல்லாரையும் வழக்குகளிலிருந்து காப்பாற்றி அவர்களை மந்திரியாக வைத்துக் கொண்டு அவர்கள் மீது உள்ள வழக்குகள் நடக்குமா? திமுகவுக்கே காசு கொடுத்து வழக்குகளை அமைக்கி வைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள். அப்புறம் மந்திரியாக இருக்கின்ற இந்த கட்சியில் அவர்கள் மீது நீ வழக்கை நடத்தி விடுவாயா? அப்படியானால்
உன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நன்மை செய்வதற்காக தீமை ஒன்றை வளர்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வரும். தீயவர்களை கையில் வைத்து கொண்டு நல்லதை செய்ய முடியாது, நல்லதை செய்ய விட மாட்டான். அது கட்டுச்சோற்றில் பெருச்சாளியை வைத்து கட்டிய கதை தான். உன்னுடைய நல்ல ஆட்சிக்குள் இவர்கள் நுழைந்து விட்டால் நீ நினைப்பதை செய்ய முடியாது. நீ செய்வாய் என்று நாம் நம்பினால் நீ நினைத்ததை இவர்கள் செய்ய முடியாது. அப்போ எப்பொழுதும் உனக்கு ஆட்சியை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஓங்கி இருக்கிற போது, தப்பானவர்களிடம் நீ சமரசப்படுத்தி கொள்கின்ற போது இந்த காரியங்களை உன்னால் தொடர்ந்து நல்லதை செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக நீ போய் அவர்களிடம் போய், அது சீமானிடம் போனதே இவர்களிடம் போன இருக்கிறவங்களாம் போகணும். அண்ணா ராஜாஜியை பார்க்க போனார், காமராஜரை பார்க்க போனார். ரொம்ப மகத்தான தலைவர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்கள், நாடாண்டவர்கள், ரொம்ப நேர்மையாக நாடாண்டவர்கள். இவர்களையே தோற்கடித்து விட்டார்களே மக்கள் என்று சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமாக காமராஜரையும் ராஜாஜியையும் சந்திப்பது என்ன, பிரேமலதாவையும் சீமானையும் சந்திப்பது என்ன? பிரேமலதா அவர்களை சந்திக்கலையா? தெரியாது. ஆனா இவர்களெல்லாம் சந்தித்து என்ன ஆக போகுது? எந்த அடிப்படையில எதுக்காக இந்த சந்திப்பு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா வெட்டி வேலை 3 நாள் அவர் எல்லார் வீடுகளையும் போய் பார்த்து விட்டு அவர்களோட படம் பிடித்து கொண்டு வருகிறார். ஐயோ, இது ஒரு வெட்டி வேலை, அது கிடக்கட்டும். இது மரியாதை நிமித்தம் என்று சொன்னால், மரியாதை நிமித்தம் நம்ம விட உயர்வான மனிதர்களை தேடி போக வேண்டும். அவர் அண்ணா அப்படித்தான் போனார், ராஜாஜியை தேடி போய் அவர் ராஜாஜி எழுந்து நின்று அண்ணாவை கட்டி தழுவி வரவேற்கிறார். அது பெருமையான ஒன்று. நீ இவர்களை 24 பேர் ஆட்சி, நிச்சயமாக அவர்களுக்கு பதவி போயிடும். 3/2 பங்கு இல்லை, 32 பேர் இருந்தால்தான் இவர் ஒரு கட்சியாகவோ ஒரு தனி அணியாகவோ அங்கே உருவாக முடியும். 32 பேர் இருந்தால் உருவாகி விடலாம். இந்த சபாநாயகர் இவர்களை ஆதரித்ததும், இவர்களை பேச சொன்னதும், இவர்களை தனி அணியாக ஒரே கட்சிக்கு ஒருவர் பேசுகின்ற போது 2வது ஆளை பேச விட்டது இவரை தனியாக தனக்கு ஆதரவு தருகிறார் என்பதற்காக. அப்போ தப்பான மனிதர்கள் உனக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதற்காக சபையிலே சபாநாயகரை வைத்து நீ ஆதரவு தெரிவித்தால் கோர்ட்டு அவர்களை தூக்கிவிடும். ஏனென்றால் சட்டம் என்ன என்றால், லெஜிஸ்லேச்சர் விங்கினுடைய தலைவர்களை சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து தீர்மானிக்கலாம். ஆனால் விப்பை சபாநாயகர் தீர்மானிக்க முடியாது. கொறடாவை கட்சி தான் நியமிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் நடந்த வழக்குகள், சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்குகள் எல்லாம் கொறடாவை கட்சி தலைவர் தான் நியமிக்க முடியும். ஆகவே எம்எல்ஏ என்ற முறையில் அல்ல எடப்பாடி, கட்சி தலைவர் என்ற முறையில் அவரை கொறடாவாக நியமிக்கிறார். அந்த கொறடா விஜய்க்கு எதிராக வாக்களியுங்கள் என்று உத்தரவு போடுகிறார். இவர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் கொறடாவினுடைய உத்தரவை மீறினால் கட்சியில் பதவி பறிபோய்விடும், உங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோய்விடும். ஆகவே கோர்ட்டுக்கு இது போனால், இப்பொழுது கவர்னரிடம் போகிறார், கவர்னரை பார்த்திருக்காரு, கவர்னரால் அதை செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. கோர்ட்டுக்கு போனால் அவன் உத்தரவு போட்டு விடுவான். ஏற்கனவே உள்ள வழக்குகளின் அடிப்படை கொஞ்சம் நாளாகும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கே போனால் அங்கே போவான், அங்கே போனால் அங்கே போவான், 11 ஜட்ஜி இருக்கிற கோர்ட் வரையிலும் போகிறானே நாட்டில். அதனால் கொஞ்சம் நாளாகுமே தவிர இவர்கள் பதவியை இழந்து விடுவார்கள். அதுவரையிலும் ஓடுற வரையிலும் ஓடட்டும் என்று நம்முடைய விஜய் நினைக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த 10 பேரே உனக்கு போதுமானது. இவன் இந்த அயோக்கியர்களெல்லாம் மந்திரிகளாக வைத்து கொண்டு உன்னுடைய மந்திரி சபையை களங்கப்படுத்தி அவன் உள்ளே இருந்து சுரண்டுவதை அவனால் தடுக்க முடியாது. தடுத்தால் அவன் வெளியே போவான். இது என்ன ஒரு லாட்டரி சீட்டு குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு பெரிய வலுவான இடத்தை செலுத்துவது நியாயமானதா? இந்த மாதவும் அர்ஜுனா மந்திரியாக இருக்கிறார். அவரை பற்றி அவருடைய மைத்துனன் ஒரு பேட்டி கொடுக்குறார், பெரிய ஃப்ராடு அவன். ஐயோ, இதை கேட்டு எனக்கு ஆடி போச்சு. என்ன இப்படி ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றி, அவருடைய சொந்த மச்சினேன், அவர் மனைவிக்கு அண்ணன், இப்போ அமைச்சர். இவர் அதான் அமைச்சராக போகின்ற ஒருவரே அமைச்சராவதற்கு முன்னால் சொல்லுகிறார், பெரிய ஃப்ராடு அவன், எல்லாத்தையும் கிளப்பிக்கின்னு போயிட்டான் என்று சொல்லுகிறார். அது மந்திரியாக இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவருடைய மனைவி, மார்ட்டின் மனைவி, அவர் மந்திரியாக ஆவார். இந்த கூட்டத்துக்கு 5 பேர் மந்திரியானால் மார்ட்டின் மனைவி ஒருவர், 2 பேர் மந்திரியானால் மார்ட்டின் மனைவி ஒருவர், ஒரு ஆள் தான் மந்திரி பதவி என்றால் அவருக்கு தான் உண்டு என்று பேசித்தான் அவரை பணம் இறக்கியிருக்கிறார். 400-500 கோடி ரூபா கொடுத்துல இவர்களெல்லாம் கூட்டம் திரட்டினார். வேலுமணியார் திரட்டினார். வேலுமணி சொன்னா போனதா என்ன? அது இல்ல, இது சோஃபா போனது தெரியல, அது நக்கலா இருக்கும். பணத்தை வேறு வெளியில் கொடுத்து விட முடியாதா? அது நக்கலாக இருக்கும். இவர் எதற்கு கொடுக்கிறார்? விஜயினுடைய தூய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக லீமாரோஸ் கொடுக்கிறார் இவர்களுக்கெல்லாம். அவர் ஏன் கொடுக்கிறார்? அவர் மந்திரியாவதற்காக கொடுக்கிறார்.
அவர் மந்திரியாக என்ன செய்ய போறார்? பரிசு சீட்டெல்லாம் வர வேண்டாமா? அப்புறம் அசாமிலேயே பரிசு சீட்டு நடத்தி கொண்டு என்ன செய்வது? ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். ஆக ஒரு பரிசு சீட்டு குடும்பம், ஒரு தப்பான பரிசு சீட்டு குடும்பம், பரிசு 10 பேருக்கு கொடுத்து விட்டு 100 பேருக்கு பல ஆயிரம் சீட்டுகளை அச்சடித்து விற்று பெரும்பணம் திரட்டிய ஒரு குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலில், பாண்டிச்சேரி அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் இதை விட கேவலம் ஒன்றும் வேண்டியதில்லை. சரி, விஜய் அவர்கள் இந்த இடத்துல எந்த மாதிரி நடந்திருக்கலாம்? இப்ப ஆதரவு அவங்க கொடுக்குறேன்னு சொன்னா கூட எங்களுக்கு வேண்டான்னு அதை மறுத்திருக்கலாம். என்னுடைய கருத்து, எடப்பாடியிடமே போய் அந்த உதவி கேட்டிருக்கலாம். அவர் கொடுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவருடைய கட்சி எப்படி முடிவு செய்யும் அவருக்கு தான். அதுதானே முறை. அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஸ்டாலினிடம் கேட்க முடியாது, அவரிடம் போய் கேட்கலாம். ஐயா, நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் முதலமைச்சர், நாங்கள் உள்ளே இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க. இப்போ நாங்கள் முதலமைச்சராக இருக்கோம், நீங்கள் உள்ளே இருங்க. இல்லை, நீங்கள் உங்கள் கௌரவத்துக்கு முதலமைச்சராக இருந்து விட்டு மந்திரியாக இருக்க முடியாதுன்ற மற்றவர்கள் இருக்கட்டும், ஒத்துக்கொள்வார். இதே என்ன செய்திருக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஸ்டாலின் ஒரு வித்தை செய்கிறார். 10 பேரை உள்ளே கொடுப்போம், எப்பொழுது நாம் விரும்புகிறோமோ அப்பொழுது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு தேர்தலை சந்திக்க தயாராகின்ற காலகட்டத்தில் அவரை கவிழ்ப்போம் என்பதற்காக கொடுத்தார். நான் அதை ஏற்றுக்கொள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.